நீங்க பேசுங்க, கேண்டிடேட் பேசுங்க. அவன் வந்து நீங்க சேர்மன் சொல்லட்டும், நான் உங்களுக்கு 3% கவுன்சிலுக்குள்ள கொடுத்துருந்தேங்க. என்ன நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். டிஆர்டி ரூபா என்ன ஆச்சு? அது வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 7 லட்சம் ரூபாய் என்ன ஆச்சு? அது வந்து யாருக்கு கொடுக்க விருப்பம் அதை கொடுத்துருவோம். என்ன கொடுக்க விருப்பம்? ஓட்டு போட்டவங்க மட்டும் கொடுக்கணும்னு சொல்லுங்க. எழுதி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. தாராளம் பேக்கிட்டே இருக்கும். அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க தாராளம் சொல்லுங்க. பேக்கிட்டே இருக்கும். இஷ்டப்பட்டாலும் நீங்க இன்க்ளூடிங் இருக்கலாம். ஓட்டு போட்டவனுக்கு மட்டும் நீங்க வாய்மூலம் சொல்ல எடுத்து வேண்டாம். வாய்மூலம் சொல்லுங்க. பேக்கிட்டே இருக்கும். தென்காசியில் கமிஷன் தொகை கேட்டு திமுக கவுன்சிலரை மிரட்டியதாக புகார் எழுந்திருக்கிறது. திமுக சேர்மன் ஷேக் அப்துல்லாவை திமுக கவுன்சிலர் அழகு சுந்தரம் மிரட்டுவது போல வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், விவரங்கள். நிச்சயமாக தரும். அதாவது தென்காசி மாவட்டம் தென்காசி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராக தற்போது ஷேக் அப்துல்லா என்பவர் பதவி வகித்து வரும் நிலையில் அவருடன் மொத்தமாக சேர்ந்து தென்காசி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 9 கவுன்சிலர்கள் உள்ளனர். இதில் 8 கவுன்சிலர்கள் திமுகவை சேர்ந்தவர்களாகவும் 1 கவுன்சிலர் அதிமுகவை சேர்ந்தவராகவும் உள்ள நிலையில் தற்போது 3வது வார்டு கவுன்சிலராக உள்ள திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளரான அழகு சுந்தரம் என்பவர் ஊராட்சி ஒன்றிய சேர்மனான ஷேக் அப்துல்லாவிடம் கமிஷன் தொகையாக ரூபாய் 7 லட்சம் கேட்பது போன்ற வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த வீடியோவில் கவுன்சிலர்களுக்குரிய 3% கமிஷனை கொடுக்க வேண்டும் எனவும் டிஆர்டிஏ திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள தார் சாலைகளுக்கு உரிய கமிஷன் பணத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என கூறி ஊராட்சி ஒன்றிய சேர்மனிடம் 3வது வார்டு ஒன்றிய கவுன்சிலரான அழகு சுந்தரம் என்பவர் மிரட்டுவது போன்ற தற்போது வீடியோ வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த வீடியோவானது தென்காசி மாவட்ட திமுகவினரிடையே பெரும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித்.